ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் கூப்பிடுதலுக்கு செவி தருகிறவரே, எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, எல்லாவற்றையும் செய்ய வல்லவரே, நன்றி 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 நன்றி. இந்த நாளிலும் எங்களுக்காக நீர் செய்ய போகிற மகத்துவமான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே செய்து முடிக்க போகிற கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் நடுவிலே எழுந்தருளும் ஆண்டவரே, அசைவாடும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த இடம் நிரப்பப்படுவதாக, உம்முடைய மகிமையினால் இந்த இடம் மூடப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீ நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. We worship you, Lord. We thank you, Jesus. Hallelujah, hallelujah. ஒவ்வொரு பகுதியிலும் ஆவியானவர் அசைவாடுவீராக, ஆவியானவர் அசைவாடுவீராக. நீர் எங்கள் நடுவில் ஊழியம் செய்வீராக. ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். Thank you Jesus. தேவனை நோக்கி பார்த்து பாடு. அன்பு நேசரே, அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே. எல்லாரும் சேர்ந்து பாடும். ஆராதனை, 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 ஆராதனை. ஆமென். நண்பரே சுராஜனுக்கே ஆவியார் தேவனுக்கே அன்பரேசு ஆவியானவரே. உண்மையா கேட்போம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும்
இவ்விடமும் முந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். எங்கள் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமா. கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி ஆராதனை ஒருமித்து ஒரு மனதோடு கர்த்தரை உயர்த்துவோம். அவரே நம் நடுவில் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ராஜனுக்கே ஆவியான. ஹல்லேலூயா. அன்பரே சுராஜனுக்கே ஆவியான. உந்தன் ஏக்க விருப்பம் உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாக்களெல்லாம் ஜெப வீரன் என்று. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்களா, உம்முடைய பாதத்தை ஒன்றே பற்றி கூப்பிடுகிறவர்களா, ஹல்லேலூயா, எங்களை மாற்றுவீராக. ஆராதனை ஆராதனை இயேசுவே. பாடுங்கள் ஆராதனை ஆராதனை. ஆமென். அன்பரே சுராஜனுக்கே ஆவியான. அன்பரே சுவே. அன்பரே சுராஜனுக்கே ஆவியான. சுவிசேஷ பாரம் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக. கேட்கலாம் இந்த ஆரம்பத்தில். சுவிசேஷ பாரம் ஆவேனின் சுமையாக மாற வேண்டும். என் தேசையில் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொல்ல கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்பட கிருபை செய்கப்பா. என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல ஒரு மனமாய் ஆராதிப்போம். ஆராதனை. ஓ thank you Jesus. உயர்த்துகிறோம் நாமத்தை, மகிமைப்படுத்துகிறோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பரே சுராஜனுக்கே ஆவியான. ஹல்லேலூயா. அன்பரே ஹல்லேலூயா. மேலானவைகளை செய்கிறவரே, அர்ப்பணிக்கிற இருதயத்தோடு சொல்லுங்க. உமக்குகந்த தூய பலியா, உமக்குகந்த தூய இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்குகந்த தூய் பலியா
அபிஷேகத்தாலே ஆமென் ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தா. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதிக்கலாம். எல்லாருடைய இருதயங்களை நேராக்கப்படட்டும், சிந்தைகள் நேராக்கப்படட்டும். ஒரு மனதோடு உள்ளத்திலிருந்து ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஆமென். அன்பரே ராஜனுக்கே ஆவியான தேங்க்யூ அன்பரே சுராஜனுக்கே ஆவியான சொல்ல அன்பு நேசரே அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை. எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளி இருக்கிறதற்காக நன்றி. எங்கள் நடுவிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஆராதனை முழுவதும் ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே தேவரே உடைய வல்லமையும் உடைய மகத்துவமும் வெளிப்படட்டும். உடைய வல்லமை மகிமையும் கண்டேன் என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் வெளிப்படட்டும். ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே ஆவியா. ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிற நாம் இதிலே மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தரை ஆளுகை செய்வாராக. நல்ல கைகளை தட்டி நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிற தேவாதி தேவனுக்கு மகிமையா. We thank you Holy Spirit. உம்முடைய ஆளுகை எங்கள் நடுவிலே உண்டாகத்தற்காய் நன்றி. ஆவியானவர் அசைவாடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவரீதியில் எழுந்தருளி இருக்கிறதற்காக நன்றி. எங்கள் நடுவிலே நீ உங்களுடைய கிரியைகளை வெளிப்படுத்த போறதற்காக நன்றி. உங்களுடைய அற்புதங்கள் நடக்க போறதற்காக நன்றி. எங்களை உருவாக்க போறதற்காக நன்றி. எங்களை சீர்படுத்த போறதற்காக நன்றி. எங்களை ஸ்திரப்படுத்த போறதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய மகத்துவங்கள் வெளிப்படுகிற பகலாய் இந்த பகல் மாறட்டும். கர்த்தருடைய அதிசயங்கள் நடக்கிற ஆராதனையாக இந்த ஆராதனை மாறட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். எங்களை சுத்திகரித்து உடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக. எங்களை சுத்திகரித்து உடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக. தேவரீர் சீயோனுக்கு எழுந்தருளுகிறவரே, இந்த காலை நேரத்தில் உடைய ஜனத்திற்காக நீர் எழுந்தருளுகிறதற்காக நன்றி. சீயோனை கட்டி மகிமைப்படுவேன் என்றவரே, உடைய ஜனத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா. ரபல ஷகதல ரிபல கத ரிபரோ. நன்றி 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 நன்றி. ஒருவர் வெறுமையாய் திரும்பாதபடி, ஒருவர் வந்தது போல் போகாதபடி ஒரு பலனடைந்த அனுபவம், ஆமை உருவாக்கப்பட்ட அனுபவம், திருப்தியாக்கப்பட்ட அனுபவம், ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொண்ட அனுபவம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்முடைய ஆளுகை எங்கள் நடுவில் உண்டாகட்டும் ஆண்டவரே. எதை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்கள் ஏறெடுங்கள் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் கிருபையா உடைய சமூகத்திலே நீர் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீரே எங்களை நடத்துகிறீரப்பா. இந்த காலை நேரத்தில் உடைய மிகுந்த கிருபை நிமித்தம் ஆண்டவரே உடைய சமூகத்தில் இன்று நாங்கள் நிற்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். முழுவது தெய்வ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கட்டும். நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனைகளை நீர் அங்கீகரிப்பீராக. எங்களை அங்கீகரித்து எங்கள் ஆராதனைகளை அங்கீகரியும் ஆண்டவரே.
எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை முற்றிலும் ஆளுகை செய்யுங்க. உண்மையாய் ஆராதிக்கிற கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, எந்தெந்த நிலையில் உம்முடைய ஜனங்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை தருகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், பெருமையாய் எங்களை திருப்பி அனுப்பாதவர். பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துங்க. அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. உடைய கரத்தில் முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களும் தடையில்லாமல் வந்து சேர கிருபை செய்யுங்க. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல உடைய பிரசன்னத்திலே கழிகூர்ந்து ஆராதிக்க கிருபை செய்வீராக. பலவீனங்கள் நிமித்து வர முடியாமல் ஆண்டவர் இருக்கிற உள்ளங்களை உடைய கரத்திலே இப்பொழுதே தருகிறோம். ஆராதனைகள் நடக்கும்போதே உடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே தெய்வீக சுகம், தெய்வீக வல்லமை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆளுகை இருக்கட்டும். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். முற்றிலும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் பெருகவும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிதாக இந்த நாளிலே எங்களோடு இணைந்து ஆராதிக்க வந்திருக்கிறவர்களை வாழ்த்துகிறோம். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்கள், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து ஆராதிக்கிறவர்கள், இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். காரணம், நம் மீட்பர் இன்றும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. எனவே தான் ஆமென், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று ஆமென் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம எப்படி நடத்தணும், என்ன செய்யணும், என்ன கொடுக்கணும், எதை சந்திக்க வைக்கணும், இது எல்லாமே தீர்மானிப்பது சத்துரு அல்ல, என்னை உருவாக்கின கர்த்தர்னு நம்புறவங்க மட்டும். ஹல்லேலூயா. ஒரு சத்துரு என்ன மீட் பண்ணுறது கூட அவர் போட்ட பிளான்ல தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், சத்துரு என்ன மீட் பண்ணுறதும் அவர் போட்ட பிளான்ல தான். பார்வன் சேனையோடு புறப்பட்டு வந்தது அவன் போட்ட பிளான் நினைச்சான். இல்லை இல்லை, ஆமாம், அவங்கள சமுத்திரத்துக்கு பக்கத்தில் பாளையம் இறங்க வைக்கும் போதே ஆண்டவர் பிளான் போட்டு தான் சொல்ல, நீங்கள் இறங்குனதும் ஒருத்தர் வருவான், சேனையோடு புறப்பட்டு வருவான், அது குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ எல்லாமே ஒவ்வொன்றுமே அவர் பிளான். என் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே கர்த்தர் போட்ட பிளான் நம்புறவங்க மட்டும். ஹல்லேலூயா. ஆமென். சிலது இன்னைக்கு சந்திக்க வைக்கிறாரா? ஆமென், ஆமென். எல்லாமே கர்த்தர். சில சத்துருக்களை என்னை சந்திக்க வைக்கிறது கர்த்தர் போட்ட பிளான். அவர் பிளான்ல ஒரு நாளும் தீமை அல்ல, அது நன்மைன்னு நம்புறவங்க நாளைய தீனத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு விசுவாசத்தோடு எல்லா நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வா. எல்லாம். எத்தனை பேர் உண்மையா இந்த வார்த்தையை சொல்றீங்க? அப்படி சொல்லும் போது அப்ப சிரிச்சுட்டே சொல்லணும். அவன் நீங்க சொல்லும் போது அந்த பயத்தோட சொல்றீங்க. அவன் இன்னைக்குள்ள பயெல்லாம் மாத்திட்டு நாளைக்கு எனக்கு பயம் இல்லை. காரணம், என் மீட்பர் உயிரோட இருக்கிறார். நிச்சயத்தோட கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோட சந்தோஷத்தோட விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவோம். நாளைய தீனத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வா. எல்லாம் பார்த்து கொள்வா. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வா. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் எனது, ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானா. எதற்கும் பயப்படே. ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானா. எதற்கும் பயப்படே. அவரே எனது வாழ்வின் பலனானார். அவரே எனது. சொல்லுங்க. யாருக்கும் அஞ்சினேன், யாருக்கும் அஞ்சினேன். ஹல்லேலூயா. யாருக்கும். நல்ல கைகளை கட்டி நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு
எல்லாம் பார்த்து கொள்வா. எல்லாம் ஒரு விஷயம் கூட, நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு ஆமை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். விசுவாசத்தோடு கேடு வரும் நாள் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கன்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கன்மலையின் மேல் கலக்கம் எனக்கில்லை, கலக்கம் எனக்கில்லை. அல்லேலூயா. கலக்கம் நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. ஒரு விசை கூட, நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலோ என் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலோ கர்த்தர் ஆமே. கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பே. கர்த்தருக்காய் நான், எத்தனை பேர் சொல்றீங்க, புது பலன் பெற்றிடுவேன், புது பலன் பெற்றிடுவேன். அல்லேலூயா. புது பலன் நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் நாளைய தினத்தை அவருடையவர்களுக்கு எதை குறித்து பயம் தேவையில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர். காரியங்களை அவரிடத்தில் ஒப்புவே, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்பேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடிடுவே. கர்த்தரிடத்தில் தேங்க்யூ பாதையே. வாழ்நாளெல்லாம் அவரின் பிரசனத்தில் வாழ்நாள் சொல்லுங்க, வல்லமை பெற்றிடுவேன், வல்லமை பெற்றிடுவேன். அல்லேலூயா. வல்லமை நாளைய தினத்தை அல்லேலூயா. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் நாளைய தினத்தை ஆமே. எதை சந்திக்கணுமோ கர்த்தர் சந்திப்பார். எங்கே உங்களுக்காக இடைபடணுமோ கர்த்தர் இடைபடுவார். அவர் ஒரு நாளும் திக்கற்றவர்களாய் விட மாட்டார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் சொல்லுங்க, எனக்கோ குறையில்லை. சிங்கக்குட்டிகள் அவருடையவர்கள் அறிக்கை பண்ணுவோம். அல்லேலூயா. குறைகளை எல்லாம் நிறைவாக்கி தந்திடுவார். குறைகளை நிறைவாக்கி, எனவே கொஞ்சமும் பயமில்லை. அல்லேலூயா. கொஞ்சமும் பயமில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் நாளைய தினத்தை அல்லேலூயா. எல்லாம் ஆமே. ஒரே ஒரு சரணத்தை
வார்த்தையை ஒரு விசை கூட பாடி முடிப்போம். ஆண்டவர் எனது வெளிச்சமும், ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமா. இது அறிக்கை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் விசுவாசத்தோட. ஆண்டவர் எனது, ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். அவரே எனது வாழ்வின் பலனானார், அவரே எனது. அல்லேலூயா, யாருக்கும் அஞ்சிடே. அல்லேலூயா, யாருக்கும். சொல்லுங்க, நாளைய தினத்தை, நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் ஒரு விஷயம் கூட, நாளைய தினத்தை, நாளைய தினத்தை எதை குறித்தும் பயம் இல்லை ஆண்டவரே. நீ சகலவற்றையும் பார்த்துக் கொள்வீர், நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, என் ஆண்டவர் எனது வெளிச்சமும் என் மீட்புமானவர், அவரே என் பலனானவர் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி எதை குறித்து கவலைப்படாதிருங்கள். எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிறவர். அவரே எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தெய்வம், அவரே எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தெய்வம். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறபடியால் எனக்கு பயமில்லை என்று ருசிக்கிற உண்மையாய் சொல்ல விரும்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரங்களோடு ஹல்லேலூயா. என்னை சந்திக்க வைத்த, சந்தித்து கொண்டிருக்கிற, சந்திக்க போகிற எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எனக்காய் நிறைவேற்றி தருகிறவர். அவைகள் தீமையாய் முடியாது, நன்மைக்கு ஏதுவாய் தான் முடியும். ஹல்லேலூயா. என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற நினைவு தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர். ஆமென். எல்லா பக்கத்திலும் எனக்காய் நிற்கிறவர், எல்லாவற்றையும் எனக்காய் பார்த்துக் கொள்ளுகிறவர். தாவீது அதனால தான் எல்லா இடத்திலும் கர்த்தரை நிறுத்திடுவார். அவரே என் கண்மலையும் என் மீட்பரும் என் இரட்சகரும், அல்லது என் அரணும் என் கோட்டையும், என்னெல்லாம் உண்டு எல்லாத்திலையும் கர்த்தரை நிறுத்திடுவார். நம்மளும் அப்படிதான் பார்க்கணும். இந்த ஒரு ஏரியாவில் மட்டும் என் கர்த்தர் அப்படி இல்லை, எல்லா பக்கத்திலும் என் கர்த்தர், எனக்கு எல்லா பக்கத்திலும் கர்த்தர், எல்லாவற்றையும் கர்த்தரே பார்த்து கொள்வார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், எனக்கு எல்லாமே கர்த்தர் தான் சொல்றவன். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே. இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு விஷயம் கூட. யெகோவாயிரே, யெகோவா. எல்லா பக்கத்திலும் கர்த்தரை நிறுத்துங்கள், எல்லாவற்றிலும் கர்த்தரை பாருங்கள். அவர் சகலவற்றை செய்து முடிப்பார். யெகோவாயிரே, 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 எல்லாமே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக. விசுவாசத்தோடு சொல்லுங்க இந்த வார்த்தையை. யெகோவாயிரே, 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 எல்லாமே. ஓ தேங்க்யூ பா. யெகோவாயிரே, யெகோவாயிரே. சொல்லுங்க, பலத்தால் செய்ய முடியாது, பலத்தால் செய்ய முடியாதையா. பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தால் செய்ய முடியாதையா. பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லை.
இல்லையா, பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பே. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியா. சொல்லுங்க, எதிர்பார்த்த முடிவை, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, ஏகோ ரகஷந்தலரபோ ஏகோவாயிரே, ஏகோவாயிரே. எல்லாமே செய்து முடிப்பீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவரை அறிந்திருக்கிறேன். ஏகோவா. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுங்க, என்னில் நற்கிரியை தொடங்கியவர், என்னில் நற்கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவினால் மட்டும் நடத்திடுவீர். என்னில் நற்கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவினால் மட்டும் சொல்லுங்க, சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், எப்படியும் செய்து முடிப்பே. சகலத்தையும் நீ செய்ய சொல்லுங்க, என் வழியா, என் வழியாய் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை அவர் எப்படியும் செய்து முடித்து விடுவார். அவர் செய்ய நினைத்தவைகள் ஒன்றும் தடைபடா. கர்த்தர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக ரெண்டு கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி நம்பிக்கையோடு கோவாய் உங்க வாழ்க்கையை முன்னிறுத்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதை எதை இன்னைக்கு கேள்வியோடு நிற்கிறீர்களோ இந்த வார்த்தை சொல்லுங்கள். ஏன் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர், அவர் சமூகத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். எல்லாமே one more time எல்லாரும் சேர்ந்து யெகோவாயிரே, நான் நம்பி இருக்கிற கன்மலை, என்னை வெட்கப்படுத்தாத கன்மலை, நான் விசுவாசித்திருக்கிற கன்மலை, யெகோவாயிரே. ஹல்லேலூயா. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு பாடுவோம். ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை பாடு. நம்புவே நம்புவே இறுதி வரை, நம்புவே கடைசி வரை, என்ன வந்தாலும் நம்புவே. அவர் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகாது. அப்படியே சொல்லுங்க, என்னோட்டத்தில் தனிமை இல்லை, என்னோட்டத்தில் நான் நேசித்தவர் என்னை சொல்லுங்க. என் மேல அவர் அளவு கடந்த நேசம் வைத்திருக்கிறார். என்னை நேசித்த என் நேசர் என்னை வெறுக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆவே தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன். ஹல்லேலூயா.
தலரே கலதரியா தலரா. சொல்ல, யாக்கோபின் தேவன் அவர், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவர், என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவனே, யாக்கோபே, நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். நம்பிக்கையோட காத்திருப்பது நலம் அல்லவாப்பா. உமக்காய் நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது. ஹல்லேலூயா. அப்படியே கரங்கள் உயர்த்தி நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நம்பிக்கையோடு இந்த காலை நேரத்தில் இப்படி சமூகத்தில் இருக்கிற உள்ளங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. எஸ், உமக்காக நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது, நல்லதப்பா. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட, நம்புவேன் இறுதி வரை. எங்களை எழும்ப பண்ணுகிறவரே, எல்லாவற்றிலிருந்து எங்களை எழும்ப பண்ணுகிறவரே, நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்புவே நம்புவே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்ப பண்ணுகிற அந்த தேவ வல்லமை இந்த காலை நேரத்தில் எங்கள் நடுவிலே வெளிப்படுவதாக. நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் செட்டைகளை அடித்து எழும்ப பண்ணுகிற தேவன் அல்லவா, உயர பறக்க பண்ணுகிற தேவன் அல்லவா. எழும்ப பண்ணுவீராக, எழும்ப பண்ணுவீராக. எந்தெந்த இடத்திலிருந்து உம்முடைய ஜனம் எழும்பணுமோ கர்த்தர் இப்பொழுது எழும்ப பண்ணுவீராக. அதற்கேற்ற பலனை கர்த்தர் ஊற்றுவீராக. அதற்கேற்ற வல்லமை இப்பொழுது எங்கள் வாழ்க்கையில ஊற்றுவீராக. எழும்ப பண்ணுகிற தேவ அபிஷேகம், எழும்ப பண்ணுகிற தேவ வல்லமை பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவி எப்படி அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள் ஊடுருவி அந்த சேனையாய் எழும்ப பண்ணினதோ அதே வல்லமை இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். எழும்ப பண்ணுகிற தேவ அபிஷேகம், எழும்ப பண்ணுகிற தேவ அபிஷேகம், முடக்க பண்ணுகிற அத்தனை வல்லமைகளும் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்திலே. எழும்ப பண்ணுங்க, எழும்ப பண்ணுங்க, எழும்ப பண்ணுங்க. ஓ ரபல சந்தல ரிபல பலபல பௌதரியாதரா. அபிஷேகம் பண்ண தேவ பிள்ளைகள் ஒரு சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகளோட நீ எழுந்திரு, நீ எழுந்திரு. உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. கர்த்தருடைய வல்லமை உன்னை எழும்ப பண்ணுகிறது. ரபல கஷகத ரிபன தலரி லிகராசியதரா. உன்னை முடக்குகிறவைகளை தட்டி போட்டு எழும்பு. நாளை உன்னை சோர்வு பிளாக்குகிறவர்களை தட்டி போட்டு எழும்பு. சியோனே எழும்பு, ஆர்ப்பரி, கெம்பீரித்து பாடு. கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ண எழுந்தருளி இருக்கிறார். வல்லமை 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 வல்லமை. இதோ இதோ சேனையா எழும்ப பண்ணின அதே வல்லமை, ஆமே, நிமிர்ந்து நிற்க பண்ணின அதே வல்லமை. இதோ அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் தமது வல்லமையினால் நீ விழுந்த இடத்திலே, சோர்ந்திருக்கிற இடத்திலே இதோ எழும்ப பண்ணுகிற ஒரு தேவ அபிஷேகம் உங்கள் மேல் இப்பொழுது வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எழும்பு, நீ எழும்பு. கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லிட்டு, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, கர்த்தருக்கு காத்திருக்கிற உள்ளமே இதோ ஒரு புது பலன், புது பலன், புது பலன் பெற்றுக்கொண்ட காலை நேரத்தில் ஒரு புது பலன் மேல் இறங்குவதாக. செட்டைகளை அடித்து உயர எழும்புகிற, எழும்ப பண்ணுகிற ஒரு பலன், எழும்ப பண்ணுகிற ஒரு பலன். உன் தூசி உதறி விட்டு எழும்ப பண்ணுகிற பலன், உன் சோர்வை உதறி விட்டு எழும்ப பண்ணுகிற பலன், உன் பலவீனங்களை உதறி விட்டு எழும்ப பண்ணுகிற ஒரு பலன். லோராபாலா காஷாகதா ரிபனா ஹந்தல ரிகர பல 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 லேப்ரா காஷாகதா ரிகதல ரிபலோ லேப்ரா மாமா மஷதர அதலரா லேகதர் யதரா. உன்னை முடக்க பண்ணுகிறவர்களை நினைக்காதே. இப்பொழுது உன்னை எழும்ப பண்ணுகிறவரை நினைத்து ஆராதிக்க துவங்கு. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை முடக்குகிறவர்களை நினைக்காதே. உன்னை எழும்ப பண்ணுகிற கர்த்தரை நினை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
லிகரகஷதரா லேப்ரமஷதலரே. எண்ணங்கள் சீராக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. முடக்குகிற எண்ணங்களை கர்த்தர் மாற்றுவீராக. என்னை கர்த்தர் எழுப்புவார் என்கிற எண்ணத்தை கர்த்தர் கொடுப்பீராக. விசுவாசத்தோட விசுவாசத்தோட. Thank you Jesus, thank you Jesus. என்னை எழுப்ப பண்ணுகிறவரே. லோராமா மாமா ஷகதல ரிபலகதர் யாதல லேகேரி மன ஹந்தலுரோ. We thank you Jesus, we thank you Jesus. Hallelujah mama shatarabala. Hallelujah, 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 hallelujah. லோராமா மலகத ரிபன சந்தல ரிபலோதரோ. எங்களை எழுப்ப பண்ணுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். என்னை எழுப்ப பண்ணுகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லு, நான் எழும்புவேன். என்னை கர்த்தர் எழுப்ப பண்ணுவார். ஏன்னா எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்னை எழுப்ப பண்ணுவார். அத்தனை கண்களுக்கு முன்பா என்னை கர்த்தர் நிமிர்ந்து நிற்க வைப்பார். என்னை செட்டைகள் அடித்து பறக்க பண்ணுவார். இது என் தெய்வத்தினால் சாத்தியமாகும். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் அவர் பலத்தால். எஸ் லார்ட். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் சொல்லு சபையை இந்த வார்த்தையை எழும்ப பண்ணும். என்னை எழும்ப பண்ணும். நான் எழும்புவேன் சொல்லுங்க. நான் எழும்புவேன், நான் எழும்புவேன். எல்லாவற்றிலிருந்து எழும்புவேன், எல்லாவற்றிலிருந்து எழும்புவேன். என்னை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த எண்ணத்தோட தேவனை ஆராதிக்கிறீங்க? இனி எழும்புவேனா? இல்லை, நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். ஆனா இன்னைக்கு அநேகருடைய எண்ணங்கள் தான் இன்னைக்கு நம்மளை முடக்க பண்ணிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் போது யோவான் 5வது அதிகாரம், இந்த சம்பவம் பலமுறை நாம் தியானித்த சம்பவமானாலும் ஆமே நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. பேஸ்தா குளத்தின் அருகே 38 வருஷமாய் ஒருவன் படுத்த படுக்கையில் இருக்கிறான். அவனிடத்தில் இயேசு வந்து 8வது வசனத்தில் சொல்லுகிற வார்த்தை, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அடுத்த வசனம் சொல்ல, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அதாவது அவர் கைப்பிடிச்சு தூக்கி விடுறதுன்னு ஒன்று இருக்கு. இங்க அவனை கைப்பிடிச்செல்லாம் தூக்கி விடல, ஒரு வார்த்தையை சொல்ற, நீ எழும்பு அப்படின்ட்டாரு. எழும்பு அப்படின்ட்டாரு. ஏதாவது ஒரு மனுஷன் நீ எழுந்து நடன்னு சொன்னா இது அவன் லைஃப்ல சாத்தியமா? சாத்தியம் இல்லையா? சாத்தியம் இல்லை. ஏன்னா இவன் இந்த இடத்துக்கு வரணும்னாலே ஒரு 4 பேருடைய ஹெல்ப் கண்டிப்பா தேவை. யார் அவங்கிட்ட எழும்பு நட அப்படி சொன்னா அவனால் நடக்க முடியாது. இப்ப இயேசு சொன்ன வார்த்தை இவன் வாழ்க்கையில சாத்தியமான்னு கேட்டா சாத்தியமே இல்லை. அவனால் எழும்பவே முடியாது. எழும்பு. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ எழும்பு அப்படின்றார். நீ எழும்பு அப்படின்றார். உடனே வேதம் சொல்லுகிறது, அவன் சொஸ்தமாகி எழுந்தான். எழுந்தான். இப்படி ஒரு மாற்றத்துக்கு ரீசன் என்னன்னா, சொன்ன வார்த்தை இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை. ஆலையில 2வது, சொன்னவர் பக்கத்துல உயிரோட தான் நின்றுட்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? என் வாழ்க்கை குறித்து, என் சிச்சுவேஷனை குறித்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர் இன்றும் உயிரோட தான் இருக்கிறார். சாத்தியம் இல்லாததும் சாத்தியமாகும் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற யார் இதை சொல்லியிருந்தாலும் இது சாத்தியம் இல்லை, உண்மைதான். ஆனா இப்ப சொன்னவர் இயேசுவானதுனால, எனக்கு அனுப்பப்பட்ட வார்த்தை ஏதோ ஒரு மனுஷனிடத்திலிருந்து வந்ததானால் சாத்தியம் இல்லை, உண்மைதான்.
ஆனா சொன்னது பரத்திலிருந்து. ஆனால் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல நான் எழும்புவேன் என்று சொல்லுகிறவர்கள்? என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான். இவன் எழும்ப ரீசன் 2 காரியம். சொன்னவர் அப்படிப்பட்டவர் ஆனதுனால, 2 சொன்னவர் தன் பக்கத்தில் இன்னும் உயிரோட நிற்கிறதுனால. இந்த காலை நேரத்தில் தேவ பிள்ளை இந்த 2 நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். எனக்கு வந்த வார்த்தை ஒரு மனுஷ வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்ல. அவன் எல்லாவற்றையும் உண்டாகட்டும் என்று சொல்லி உண்டாக்கின தேவன். அவர் ஒரு வார்த்தை அனுப்பினால் அங்கே விடுதலை உண்டு. உண்டாகும் என்று சொன்னால் உண்டாகும். நடன்னு சொன்னால் நடக்க வைப்பார். எழும்புன்னு சொன்னால் எழும்ப வைப்பார். அவர் சொன்ன வார்த்தை ஒருபோது வீண் போகாது. நம்புறவர்கள் கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ட்ரை பண்ணி பார்க்கிற தெய்வம் கிடையாது. என் ஆண்டவர் என்ன பார்க்க மாட்டாரு? ட்ரையெல்லாம் பார்க்க மாட்டார். சொல்லி பார்ப்போம் அப்படியெல்லாம் கிடையாது. சொன்னா சொன்னது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், சும்மா உங்க லைஃப்ல ஒரு வார்த்தை அவர் ட்ரையலுக்காக அனுப்பல, ரியலா தான் அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல ட்ரையல்லாம் ஆண்டவர் கிடையாது, ரியல் மட்டும்தான் உண்டு சொன்ன. ஹல்லேலூயா. ஆமாம், சும்மா டெஸ்ட் பண்ற தெய்வம் கிடையாது ஆண்டவர். இந்த வாழ்க்கைக்கு ஒரு வார்த்தையை அனுப்பி பார்ப்பேன், நடக்குதா? வார்த்தை அனுப்பிட்டாருன்னா நடக்கும். உண்டாகும்னா உண்டாகும், நடக்கும்னா நடக்கும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க மட்டும் நான் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் என்று வல்லவர் என்று நம்புறவங்க ஹல்லேலூயா. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய. பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவி நாளே என்னை எழும்ப சொல்ல. பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவி நாளே என்னை எழும்ப பண்ணும். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர். நான் எழும்புவேன், நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. என்னை எழும்ப பண்ணும். ஆமென். அவர் சொன்னதுனால, அவர் நிக்கிறதுனால. ஹல்லேலூயா. எனக்கு அனுப்பப்பட்ட வார்த்தை செத்தவரிடத்திலிருந்து வந்த வார்த்தை அல்ல, இன்று உயிரோடு இருக்கிறவரிடத்திலிருந்து வந்த வார்த்தை. ஹல்லேலூயா. அது நடக்கும், அது நடக்கும். ஆனா கர்த்தர் இங்க செய்ய சொல்ற ஒரு காரியம்தான், நீ எழுந்திரு அப்படின்றார். எழுந்திரு. எப்படி எழும்ப சொல்றாருன்னா, சும்மா எழுந்து நட அப்படி சொல்ல வேண்டியதானே. ஆனா அந்த வேர்டு கூட ஒரு வேர்டை ஆட் பண்ற, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, அவகிட்ட வந்து கேட்கிறது, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டதும் அவன் என்ன சொல்லுகிறான் 7வது வசனத்தில், அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும், நான் போகிறதற்குள்ள வேறொருவன் எனக்கு முந்தி இறக்கி விடுகிறான் என்றான். ஆண்டவர் கேட்டது, ஏன் இங்கே படுத்திருக்கிற? அப்படி இல்லை, உனக்கு இப்போ சுகம் கிடைக்க விரும்புறியா? 2 வேர்டு தான். ஒன்று எஸ் சொல்லணும், இல்லைன்னா நோ சொல்லணும். ஆனால் இங்கே அவர் ரீசன் வைக்கிறார். அந்த ரீசன் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ அவருக்கு இதில் இருந்து பழகிடுச்சு, நல்லா பழகிடுச்சு. இந்த படுக்கையிலே இருந்து பழகி இப்போ அவருக்கு என்ன நம்பிக்கை வந்துட்டுனா, இனி என்னால் இதுலேருந்து எழும்ப முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், எழுந்திரு. இப்படி சொன்னதும் ஆண்டவர் எது ஆட் பண்ணி சொல்கிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு. அதாவது உன்னை இந்த படுக்கைக்குள்ளாக்குகிற இந்த படுக்கையை ஃபஸ்ட்டு மடக்குன்றார். இதுலேருந்து நீ ஃபஸ்ட்டு எழும்பு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு எழும்ப பண்ணுவார்னு தைரியமாக சொல்ல முடியலை. காரணம், சில சோர்வுகள் அல்லது சில அழுகை பள்ளத்தாக்குகள் திரும்ப அதே இடத்துல நம்ம முடக்கி போட்டு கொண்டிருக்கிறது. ஆமாம், இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு உள்ளமே, நான் எழும்புவேனா என்கிற உங்களை முடக்க பண்ணுகிற எதுவானாலும் அதை இன்னைக்கு முடக்கி வச்சுட்டேன்.
இன்னைக்கு கர்த்தர் என்னை எழுப்புவார்னு சொல்லி எழுப்பி பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீ படுக்கையை சுருட்டினாதான் உன்னால் எழும்ப. நீ எழுந்திருன்னு சொல்லிட்டாரு. இப்ப அவன் எழும்பணும்னா எதை மறக்கணும் தெரியுமா? படுக்கையை மறக்கணும். அதாவது எது எது உங்களை முடக்கி போடுது அதை நீங்க மறந்து எழும்ப ட்ரை பண்ணா கர்த்தருடைய செயல் உங்க லைஃப்ல நீங்க பார்ப்பீங்க. பெனினால பார்க்கும் வரையில் அன்னாளுடைய அழுகை ஸ்டாப் ஆகல. அவள் அந்த இடத்துல இருந்து எழுந்து வந்தா பாருங்க. ஒரு செய்தியில் ஆண்டவர் சொல்ல வச்சார், இதை சீலோவாவில் இருக்கு வரையிலும் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் சீலோவாவில் இருந்து அழுது கொண்டே இருப்பாள். அப்படிதான் பைபிள் இருக்கு. அழுது கொண்டே இருந்தாள். ஆனா ஒரு நாள் அவள் என்ன செய்கிறாள்? சீலோவாவில் இருந்து எழுந்து சமூகத்தில் உட்கார்றா. அவள் எழுந்து உட்கார்ந்தா பாருங்க. வேதம் சொல்லு, அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏன் அதுக்கு பிறகு பெனினால பார்க்கலையா? பார்க்கிறா. ஆனா அவள் எழும்பிட்டா, பழையதுல இருந்து எழும்பிட்டா. இப்ப அவளுக்குள்ள நம்பிக்கை என்ன தெரியுமா? இனி என் கர்த்தர் என்னை வெட்கப்பட்டு போக விடமாட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில படுக்கையை நம்ம சுருட்டாம தேவ செயலை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. சில அழுகையின் படுக்கையை சுருட்டாம தேவ செயலை பார்க்க முடியாது. சில சோர்வின் படுக்கையை உருட்டாம தேவனுடைய செயலை பார்க்க முடியாது. இன்னைக்கு உங்களை எது எது முடக்குதோ அதுல இருந்து சபையை நீ எழும்பு. கர்த்தர் உனக்காய் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, இந்த படுக்கையிலிருந்து கர்த்தர் தான் என்ன கைப்பிடிச்சு தூக்கி, சிலருக்கு அப்படி செய்வார், சிலருக்கு அப்படி செய்வார். ஹல்லேலூயா. ஆனா எல்லாருக்கும் அப்படி கிடையாது. சிலர் நாம எழும்புறத கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. சிலருக்கு கர்த்தர் கைப்பிடிச்சு அப்படி தூக்கி அப்படி எழுப்பிடுவார். ஆனா சிலர் அப்படி இல்லை. நீ ஃபர்ஸ்ட் எழும்பு. இந்த அழுகையிலேருந்து எழும்பு, இந்த சோர்வுலேருந்து எழும்பு, உன்னை எது எது முடக்கப்படும் இதுலேருந்து எழும்பு. எலியாட்ட என்ன சொன்னார்? இந்த சூரஜிலிருந்து முதல்ல எழும்பு, எழும்பு. எழும்பாதது வரையிலும் அடுத்து என்னங்கிறத எலியாக்கு கர்த்தர் சொல்லவே இல்லை. ஆனால் எழும்பி கர்மேல் பர்வதத்தில் நின்றதும் சொல்றார், நீ யார் யாரை அபிஷேகம் பண்ணணும், நீ அடுத்து என்ன செய்யணும், கர்த்தர் அதை வெளிப்படுத்துற. அதுவரை ஒன்னே ஒன்று தான் சொல்ற, எழும்பு எழும்பு எழும்பு, இவ்வளோதான் சொல்லிட்டு இருக்கிற. நீ எழும்பு. சில இடத்துல தேவ பிள்ளைகள் எது எது உங்களை முடக்க பண்ணுகிறதோ, அதாவது தேவன் எனக்கு செய்வார் என்ற ஒரு வார்த்தையை நான் பெற்றுக்கொண்ட பிறகு இனியும் எனக்கு செய்வாரா என்கிற கேள்வி உண்டாக்கத்தக்கதை எது எது உங்களை முடக்க பண்ணுதோ அதெல்லாம் இன்னைக்கு சுருட்டுங்க. சுருட்டிட்டு சொல்லுங்க, எந்த சிச்சுவேஷன் 38 வருஷம் ஆனா என்ன, எத்தனை வருஷம் ஆனா என்ன, என்ன காரியமானாலும் என்ன, என்னை கர்த்தர் எழும்ப பண்ணுவார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் இன்னைக்கு அநேகருக்குள்ள இல்லாமல் முடக்கப்பட்ட நிலை. ஆமென். பல ஆண்டுகள் ஆரம்பத்தில், ஆமென், இதே இது ஒருவேளை முதல் ஆண்டிலேயே ஆண்டவர் இப்படி கேட்டிருந்திருப்பார்னா இவன் எஸ் ஆண்டவரன் ஒரே வேர்டில் முடிச்சிருப்பார். 38 வருஷம் ஆனது, கொஞ்சம் டைம் டிலே ஆனதோ, கொஞ்சம் நாட்கள் தாண்டி போனதோ, அவன் நினைச்சது போல காரியம் நடக்காததோ, இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறானா, எல்லாருக்கும் நடக்கும் எனக்கு நடக்காது, எல்லாருக்கும் நடக்கும் எனக்கு நடக்காது. இந்த சர்ச்சில் எல்லாரும் சாட்சி சொல்லுவாங்க, நான் மட்டும் சாட்சி. இப்போ இந்த லெவலுக்கு வந்தாச்சு. ஆனால் வந்தது ஆரம்பத்தில் வந்தது என்ன, அவங்கள சொல்ல வச்சவர் என்னையும் சொல்ல வைப்பார். இப்படி தானே வந்தீங்க. ஆனால் இன்னைக்கு கேட்ட என்ன சொல்கிறேன், அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்ல மாட்டேன். இப்படி தான் முடக்கப்படுற சாத்தா, இதான் முடக்க. எத்தனை வருஷம் ஆனா என்ன, உங்ககிட்ட சொன்னது கர்த்தர் தானே, அவர் இன்னைக்கு உயிரோட தானே இருக்கிறார். அப்புறம் ஏன் சோர்ந்து போற? நீ எழும்பி பிரகாசி. கர்த்தர் உனக்காய் நின்று யுத்தம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க என்னை எழும்ப பண்ணும், ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான். சத்தமா சொல்லுங்க இந்த வார்த்தைய, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர். ஜீசஸ், நான் எழும்புவே. ஒரு விசை கூட, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவே. ஒரு விசை கூட, என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான். சீசர்கள் கையில வச்சு, ஆண்டவர் இந்த 5 அப்பத்தை வச்சு இந்த 2 மீனை வச்சு என்ன ஆண்டவரை செய்ய முடியும்?
ஆமாம், இப்படியே கையில் வச்சு இப்படியே சொல்லிட்டு இருந்தா அப்படியே தான் அந்த அப்பமும் இருக்கும் மீனும் இருக்கும். என் கையில் கொடு, அது என் கையில் கொடு. ஆளு கையில் கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறேன், எல்லாரையும் பந்தியில் ஆண்டவர் மாற்றுங்க, ஃபஸ்ட்டு நீ பந்தியில் உட்கார, என் கையில் தந்துட்டேல்ல. ஆமாம், நீ பந்தியில் விசுவாசத்தோடு உட்காரவை. அதுக்கப்புறம் இது எப்படி நடக்கும் அப்படி நீ பார்க்க தேவையில்லை. கையில் கொடுத்துட்டியா, கர்த்தர் இந்த காரியத்தை கை வச்சுட்டாரா, அதன் பிறகு நீ கவலையப்படாத, நீ தைரியமா கால்வை, கர்த்தர் காரியத்தை செய்ய. ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனைன்னா அப்பத்தை கையில கொடுத்துட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம். இது மாறுமா மாறுமா மாறுமா? ஆண்டவர் சொல்ற, நீ போய் பந்தி உட்கார வை. பந்தியில் உட்கார வைக்கிறது வரையில் மாறாது. ஹல்லேலூயா. பந்தியில் உட்கார வை, பந்தியில் உட்கார வை. படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவை அப்படியே பார்க்குற, கை பிடிச்சி தூக்கி விடுவார். ஆண்டவர் கை பிடிக்கணும். நீ எழும்பு, ஃபஸ்ட்டு எழும்பு, சுருட்டத. அவன் எழும்ப ட்ரை பண்ணுறான், அவன் கால் பலம் அடையுது. எது நடக்காதோ அந்த காரியம் அவன் லைஃப்பில் நடக்க துவங்குது. ஏசு சில உள்ளத்துக்கா இந்த வார்த்தையை சொல்கிறேன். சில முடக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து நீ திரும்ப எழும்பி பாரு. நடக்காதுன்னு சொன்ன காரியம் நடந்தே தீரும். இது கர்த்தருடைய வார்த்தை. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையின் பலிபீடத்தில் தைரியமாய் பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நாம முடங்க 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 நம்முடைய அநேக காரியங்கள் முடக்கப்பட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆரம்பத்திலிருந்து விசுவாசம் எங்க, ஆரம்பத்தில் ஆண்டவர் மேல வச்ச அந்த வைராக்கியம் எங்க, ஆண்டவரை தேடின அந்த அனுபவம் எங்க போச்சு? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை அன்னைக்கு தரும்போது அப்படி கண்மூடி விசுவாசிச்சு நின்னோம். இன்னைக்கு எத்தனை வார்த்தை ஆண்டவர் திரும்ப திரும்ப அதை உணர்த்தி பேசுகிறார். ஆனால் அந்த வார்த்தையின் மேலே அந்த வாஞ்சியும் தாகம் எங்கே போச்சு? ஏன்? வருஷம் 38 ஆயிடுச்சுல்ல, பல வருஷங்கள் ஆயிடுச்சு. பலருடைய சாட்சியை கேட்டுட்டேன், பலருடைய அற்புதங்கள் வளர் வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்துட்டேன். ஆனால் என் லைஃப்பில் இதுவரை ஒன்றுமே நடக்கலை. இப்போ வந்து செய்கிறேன்னு சொன்னாலும் வேணாம் ஆண்டவரே, நான் இப்படியே பார்த்துட்டு எல்லாரும் சாட்சியும் கேட்டுட்டு அப்படியே முடிச்சேன். இல்லை இல்லை, நீ எழும்பு, நீ எழும்பு. உன்னை முடக்க பண்ணுகிற இந்த படுக்கையை விட்டு நீ எழும்பு. கர்த்தர் உன்னையும் சாட்சியாய் நிறுத்துவார். உனக்கு கர்த்தர் செய்ய போகிற அதிசயம் அநேகர் வாயில பேசப்படும் என்று விசுவாசிக்கிறவன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? அவன் விடுதலையோடு இந்த பாடலை பாடி என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர். இதை பாடும்போது உங்களை எது எது முடக்க பண்ணுகிறதோ அந்த சிந்தனைகள் எல்லாம் மாற்றிருங்க. இனி எழும்புவேனா என்கிற அந்த கேள்வியோட அல்ல, நான் எழும்புவேன் என்கிற விசுவாசத்தோட. இது நடக்குமா என்கிற கேள்வியோட அல்ல, இது நடக்கும் என்கிற விசுவாசத்தோட. இது எப்படி நடக்கும் என்கிற கேள்வியோட அல்ல, இது ஆவினாலே ஆகும் என்கிற நிச்சயத்தோட. ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய விசுவாசம். விசுவாசத்தை அறிக்கை இடுவதில் எப்படி இருக்கணுமா? உறுதியாயிருங்கள். காரணம், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 காரியம் சொன்னேன். 1, அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை. 2, அவர் இன்னைக்கு உயிரோட இருந்துட்டு இருந்தார். ஆமென். இந்த வார்த்தையை வேற எந்த மனுஷன் இவர்கிட்ட வந்து சொல்லியிருந்தாலும் அவன் அப்படியே தான் இருந்திருப்பான், சாத்தியம் இல்லை. ஆனால் இப்போ அவன் படுக்கை எடுக்கிறான், அவன் ட்ரை பண்ணுறான். ஏன் ட்ரை பண்ணுறான்னா, சொன்னது இயேசுவனால. 2, கூட அவர் இருக்கிறதுனால. ஒருவேளை நான் எழும்பும்போது என் கால் தடுமாறினாலும் என் கர்த்தர் என்னை கைப்பிடிச்சு தூக்கி நிறுத்துவார். என்னை எழும்ப பண்ணுவது தேவ சித்தமானால் நான் எழும்புவேன் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு என்னை பலப்படுத்தும் தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். என்னை கழுகை போல எழும்ப பண்ணுவார். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப, நல்ல கைகளை கட்டி என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன். சொல்ல, என் வாழ்வை இடிக்கும், என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை 38 ஆண்டு பிரச்சனை
ஒரு நிமிஷத்துல கர்த்தர் மாற்றின அதே வல்லமை இன்று காலையிலும் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறது. பாடுகள் எழும்ப பண்ணோம், என்னை எழும்ப பண்ணோம், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஓ நான் எழும்புவேன். அறிக்கைப்படு சபையே, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. அவர் பலத்தால் என் பலன் ஒன்றுமில்லை, என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்றும் குறையவில்லை, என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் எல்லாவற்றிலும் எழும்ப பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எழும்பி பிரகாசிக்க பண்ணுவீராக. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன். சொல்லு சபை, அறிக்கை பண்ணட்டும் வார்த்தைகளை. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன். சொல்லுங்க, என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப. படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட. கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்வார். கர்த்தர் இந்த காரியத்தில் ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணுவார். இன்று இந்த காரியத்தில் ஒரு அற்புதம், இன்றைக்கு இந்த காரியத்தில் ஒரு அதிசயம். ரிபன சங்கலரியதலரா. ஹalleluya. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை. ஓ ஹalleluya. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல. இந்த வார்த்தை மறுபடியும் சொல்லுங்க. பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, பராக்கிரம். தேவ ஆவியினாலே, தேவ ஆவியினாலே இது ஆயிற்று. கர்த்தருடைய ஆவியினாலே இது ஆயிற்று. ஓ, உன்னை எழும்ப பண்ணுகிற வல்லமை, உங்களை எழும்ப பண்ணுகிற வல்லமை இது உன் சரீரத்துல, உன் குடும்பத்துல, உன் வாழ்க்கையிலே என்னை எழும்ப பண்ணும். ரபல சந்தல ரபல ரபல. ஓ ரிகப ஷகதர. எழும்பு, எழும்பு சீயோனே. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழும்பு. உன் தூசை எடுத்து விட்டு எழும்பு. உன் அழுகையிலிருந்து எழும்பு. உன் சோர்விலிருந்து எழும்பு. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. இன்று ஒரு அற்புதம், இன்று ஒரு அற்புதம். பல ஆண்டு நீ சுமந்த சுமைக்கு இன்று ஒரு அற்புதம். இனி ஒரு நாள் அல்ல, இன்றைக்கு 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 நீ எழுந்து நட, நீ எழுந்து நட. கர்த்தருடைய அதிசயத்தை காண். கர்த்தருடைய அதிசயத்தை கண்ணால கண்டு துதிக்கிற நாள். அநேகருக்கு சாட்சியாய் மாறினது இன்று உனக்கு சாட்சியாய் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அநேகருக்கு சாட்சியாய் பல நாட்கள் மாறினது இன்று உனக்கு சாட்சி. எழும்பு, எழும்பு, எழும்பு. ஹalleluya, 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 ஹalleluya. இதோ மகிமை விளங்கும் நாட்கள், மகிமை வெளிப்படும் நாட்கள் உன் வாழ்க்கையில. கர்த்தருடைய மகிமை உன்னை கொண்டு கர்த்தர் அநேகரை சந்திப்பார். இந்த காரியத்தின் நிமித்தம் அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். உன்னை கொண்டு கர்த்தர் அநேகரை சந்திக்க போகிறார். கர்த்தர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. முடக்குகிறவைகளிலிருந்து எழும்பு. உன்னை முடங்க பண்ணுகிறவைகளிலிருந்து எழும்பு. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், எழும்புகிறோம். நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணுகிறவரே, என்னை எழும்ப பண்ணுகிறவரே, என்னை எழும்ப பண்ணுகிறவரே. நான் எழும்புவேன், அவர் பலத்தார். நான் எழும்புவேன், அவர் பலத்தார். நான் எழும்புவேன், அவர் பலத்தார். எழும்புவேன், 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 எழும்புவேன். Glory. எழும்புவேன்,
அப்படியே கண்களை மூடி உங்க 2 கரங்களை உயர்த்தி விசேஷமாய் சில காரியத்தில் முடக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அன்பு உள்ளவன், இனி எனக்கு எங்க சாட்சி உண்டாக போகிறது? இனி இந்த காரியம் எப்படி என் குடும்பத்தில் நடக்க போகிறது? நான் வந்தது ஆரம்பத்தில் அப்படிதான் நடந்துரும். அநேகர் சாட்சி சொல்றது போல நானும் சொல்ல போறேன். ஆனா இன்னைக்கு வருஷம் போனது, நாட்கள் போனதும் ஹல்லேலூயா, என் இருதயம் என்னை முடக்குகிறது, என் சோர்வு என்னை முடக்குகிறது, என் வேதனை என்னை முடக்குகிறது. இனி என் வாழ்க்கையில் ஒரு சாட்சி உண்டாகாது. இனி இந்த காரியத்தில் என்னால சாட்சி சொல்ல முடியாது. இந்த காரியத்தில் இனி எல்லாரும் நிமிர்ந்து நிற்க முடியாது. இப்படிப்பட்ட கதறலோடு வந்திருக்கிற உள்ளமே, கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து பேசுகிற வார்த்தை இதுதான். உன்னை முடக்க பண்ணுகிற படுக்கையை எடுத்துக்கொண்டு எழும்புடி. நீ எழும்பு. உன் சாட்சி வித்தியாசமான சாட்சி. எல்லாரும் சொன்னது போல அல்ல. நீ சொல்ல போகிற சாட்சி தேசத்தில் பேசப்படும். உன்னை கர்த்தர் சொல்ல வைக்க போகிற சாட்சி தலைமுறை தலைமுறை பேசப்படும் சாட்சி. எழும்பு சீயோனே, எழும்பு சகோதரா, எழும்பு சகோதரி. நீ ஏன் முடங்கி கிடக்கிறா? என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறா? நீ ஏன் தியங்குகிறா? உன் மீட்பர் உனக்காய் ரட்சிக்கிறவர், உன்னை ரட்சிக்கிறவர் அவர் இன்றும் உயிரோடு நல்லவர் இருக்கிறார். लिखे रिबना शियथलरे बलद रियार बलगदरा रिगर बनबा शबर बल बर बल उदर बल शखदल रियाथलरबा लिगर बलग शगदल रियाथरा முடக்க பண்ணுகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் வெளியேறுவதாக, சோர்வின் ஆவிகள் வெளியேறுவதாக, அவிசுவாசத்தை கொண்டு வருகிற வல்லமைகள் வெளியேறுவதாக. ஆர்ப்பரி சபையே, அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள், அந்நிய பாஷையில சில கட்டுகள் உடைகிறது. உன்னை சோர்வுக்குள்ளாக்குகிற கட்டுகள் உடைகிறது. ஆமென் ஆமென் ஆமென். உன்னோடு போராடுகிற வல்லமை உடைகிறது. இயேசுவின் நாமத்தில் உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுகிறது. உன்னை பயப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுகிறது. வல்லமை 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 வல்லமை. எழும்பு. உன் வல்லமை தரித்துக் கொண்டு எழும்பு. நீ முடங்கிட்டா எல்லாமே முடங்கிற சகோதரி, நீ முடங்கிட்டா எல்லாமே முடங்கிற சகோதரா, எழும்பு. உன் கூடார நிற்க நீ எழும்பு. உன் பிள்ளைகள் நிற்க நீ எழும்பு. Rebakada ribana handala rika shakadala ribo likada ribana handala ria. உன் ஒருவனை கொண்டு, ஆமென், உன் ஒருத்தியை கொண்டு கர்த்தர் உன் கூடாரத்திலே மகிமையானவைகளை செய்வார். ஹalleluya. உங்க ஒரு நபரை கொண்டு நீ நின்றால் போதும், நீங்க நின்றால் போதும். நீ நில்லு, எழும்பி நில்லு சீயோனே. ரபாலா கதா ரிபனா ஹந்தல ரிகரமன பரமா. ஓ ரிகாஷதரா. எது முடக்கப்படுதோ தேவ சமூகத்தில் இப்பொழுது அறிக்கை பண்ணுங்க. எந்தெந்த காரியங்கள் முடக்கப்படுதோ, சோர்வுக்குள்ளாக்குதோ, பயத்தை உண்டு பண்ணுதோ, தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணு சபையே, அறிக்கை பண்ணி துதிங்க. தெய்வ பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறது. தெய்வ பிரசன்னம் இருக்கிறது. உங்களை முடக்க பண்ணுகிறவைகள் இப்பொழுது அவைகள் முடங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நீ எழும்பத்தக்கதான ஒரு வல்லமை உங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்னை நிறுத்துவாரா என்கிற கேள்வியோடு இந்த காலை நேரத்தில் இந்த ஆலயத்திற்குள் இருந்த தூரத்தில் இருந்தோ இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளையே, இனி என்னால நிற்க முடியுமா? என்னை கர்த்தர் நிறுத்துவாரா? எஸ், நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள். நீங்கள் கட்டப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை கட்டி நிறுத்துவார்.
ரபாஷா கதல ரிபானா கதல ரிபானா ஹந்தல ரிகஷ். நான் எழும்புவே, அவர் பலத்தால் எழும்புவே, 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 கழுகை போல எழும்புவே. இயேசுவே இறகை அடித்து, இயேசுவே கழுகை போல எழும்புவே. சொல்லுங்க, எழும்புவே, எழும்புவே. என்னை எழும்ப பண்ணுங்க ஆண்டவரே. அநேகர் சோர்ந்து இருக்கிறாங்கப்பா, அநேகர் உடைஞ்சு இருக்கிறாங்கப்பா. துதிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, விசுவாசத்தில் தரித்து நிற்க முடியாதபடி உடைத்திருக்கிற உள்ளங்கள் இன்றைக்கு கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக. எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்பி நிறுத்துங்கப்பா, காலண்டி நிற்க வைங்கப்பா. தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எழும்புவே, நான் நிற்கும் பூமி நீலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம். ஓ, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து என் நம்பிக்கை, நான் நம்புவதற்கு, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்பு என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை, நம்புவே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி நம்புவே, நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன், நம்புவேன் எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் இந்த நம்பிக்கையில் அசைவற்றக்கூடாது. சொல்லுங்க, என் பாதையெல்லாம் அந்தகாரம், என் பாதையில் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது. என்னை தேற்றுவதற்கு, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை இயேசுவே. பாடுங்கள், நம்புவே, 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 இயேசுவே, நம்புவே என் இயேசு ஒருவரை. நான் ஒரு விஷயம் அப்படியே முடிந்த தேவ பிள்ளைகள் முழங்கார் பாடிட்டுக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள்.
2 நிமிஷம், ஒரு 2 3 ஒரு 5 நிமிடங்கள். ஹல்லேலூயா. இது எனக்கு சாட்சியாய் மாறுமா ஆண்டவரே? ஆமென். பல வார்த்தைகள் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஒரு டவுட், உண்மையிலேயே நான் இது எனக்கு சாட்சியாய் மாறுமா? ஆமென். இப்படி ஒரு கேள்வி வருவதற்கு ரீசன், ஏதோ ஒரு காரியம் உங்களை முடக்க பண்ணுது. ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தளர தொடங்குது. ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அற்று போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்துல சாத்தா இன்னைக்கு ஆமென் நடக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு வந்த இந்த வாய் இன்னைக்கு நடக்குமாங்கிற ஒரு கேள்வியோடு இன்னைக்கு, ஹல்லேலூயா, நான் நிற்பேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா என்னால இன்னைக்கு நிற்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட நிலையில இந்த நாளிலே தெய்வ சமூகத்தில் இருக்கிற அன்பு உள்ளவன் ஆண்டவர் கரத்தில் இந்த காரியத்தை ஒரு விஷயம் கூட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்னை நிற்கிற பலனை தாங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்தி எழுப்புங்க ஆண்டவரே. நான் எழும்பணும், நான் நிற்பேன். என்னை கர்த்தர் நிறுத்துவார். எந்தெந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு இப்பொழுது ஒரு நிச்சயம் வருதோ தைரியமா சொல்லுங்க. தைரியம் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிற இந்த காரியம் ஆமென் உங்கள் சாட்சியாய் மாறும். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். அநேகருக்கு தெரிகிற சாட்சியாய் கர்த்தர் உன்னை நிறுத்துவார். சகோதரி, சகோதரா, ஆண்டவர், இது உங்களுக்கு ஆண்டவருக்கு இடையான நேரம். ஆமா, இது உங்க டைம். ஆண்டவரோடு பேசுங்க. அப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனா நான் சோர்ந்து போறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனா தளர்ந்து போறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனா முடங்கி போறேப்பா. என்னை பலப்படுத்துங்க. நான் முடங்காதபடிக்கு, என் நம்பிக்கை அற்று போகாதபடிக்கு, என் விசுவாசத்துல தளர்வு வராதபடிக்கு என் மேல உங்களுடைய பலத்தை கட்டளையிடுவீராக. என்னை எழுப்பி நிறுத்துவீராக. என்னை காலூண்டி நிற்க பண்ணுவீராக. அந்த உலர்ந்த எலும்புகளை நிற்க வைத்த தெய்வம் அல்லவா நீ? என்னை நிறுத்த நீர் வல்லவரப்பா. என்னை திரும்ப நிறுத்துங்க ஆண்டவரே. ஆரம்பத்தில் வைத்த அந்த நம்பிக்கையில் இன்னும் ஒரு விஷயம் கூட, என் கால்களை ஸ்திரப்படுத்துவீராக. எத்தனை வருஷங்கள் ஆனால் என்ன, எப்படிப்பட்ட காரியமானால் என்ன, சொன்னது கர்த்தரானால் என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறவர், எனக்கு சொன்ன பிரகாரம் செய்து முடிக்கிறவர். लेखे रिबन हंदल रियादल रा रेखा शाखदरा लेखे ते रिबला शदल रिबल दुरु लिखे रिबन शियदल रा. हालेलूया. எது உங்களை முடங்க பண்ணுதோ அது இப்பொழுது உங்கள் நினைவுக்குள் வருமானா அது ஆண்டவர் சமூகத்தில் வைங்க. சில நபர்கள் நிமித்தம் நீங்க முடங்கி போறீங்களா? ஆமா, அந்த நபர்களை ஆண்டவர் சமூகத்தில் வைங்க. சில வார்த்தைகள் நிமித்தம் முடங்கி போறீங்களா? அந்த வார்த்தைகளை ஆண்டவர் சமூகத்தில் வைங்க. சிலர் அற்பமா பார்க்கறது நிமித்தம் நீங்க தளர்ந்து போறீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் வச்சிருங்க. ஹல்லேலூயா. அது நிமித்தம் நீ முடங்கிறாத சகோதரி, அது நிமித்தம் நீ முடங்கிறாத சகோதரா. கர்த்தர் உன் பட்சத்தில் அல்லவா இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு அல்லவா பேசி இருக்கிறார். உனக்காக அல்லவா கர்த்தர் பேசி இருக்கிறார். உன்னோடு பேசினவர் அவர் பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல. அவர் ஏமாற்றுகிற தெய்வம் அல்ல. அவர் டெஸ்ட் பண்ற தெய்வம் அல்ல. அவர் சொன்னதை சொன்னது போல நிறைவேற்றி முடிக்கிற தெய்வம். ஏதோ ஒரு நபர் நிமித்தமா, ஏதோ வார்த்தைகள் நிமித்தமா நீ ஏன் முடங்கி போகிறாய்? நீ ஏன் இன்னும் சூறைச்சடிக்கு கீழே படுத்திருக்கிற? நீ எழுந்திரு. நீ போக வேண்டிய பிரயாணம் இருக்குது. நீ பார்க்க வேண்டிய நன்மைகள் இருக்குது. நீ நிற்க வேண்டிய இடங்கள் இருக்கிறது. நீ சொல்ல வேண்டிய சாட்சிகள் இருக்கிறது.
lakarabala kada ribana handala rika sadala rebo likarabana handala ribala bala bala bodara likaraba shakada ribana handala rekadara ஜெபிக்க ஒரு தேவ வல்லமை ஜெபிக்க நீ கூப்பிட ஒரு உன்னத வல்லமை அந்த எலும்புகளுக்குள் போன அதே வல்லமை அதே ஆவியானவர் இதோ உன்னை திரும்ப எழுப்பி நிறுத்துகிறார். ஓ ரகாஷா கதரா பலதரா ஆமே உன்னை விட்டு சில நினைவுகளை கர்த்தர் தூரப்படுத்துகிறார். உன்னை குறித்து சில நெகட்டிவ் நினைவுகளை கர்த்தர் தூரப்படுத்துகிறார். லக்கரப ஷகத லபரஷியா தல ரைமோலோ லிக்கரபல ஷகத லரிமோ. ஆமென் 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 ஆமென். அவர் வார்த்தையை அதிக நினைச்சிட்டு இருந்த எண்ணங்கள் இன்னைக்கு ஏதோ மனுஷர்கள் பேசின வார்த்தையை நினைக்குதா? இன்னைக்கு அதை கர்த்தர் தூரப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தை திரும்ப உன் சிந்தனைக்குள் வருகிறது. அவருடைய வார்த்தை திரும்ப உங்கள் நினைவுக்குள் வருகிறது. ஹalleluya ஹalleluya. அது வர சொல்ல முடியும். நான் எழும்புவேன், நான் நிற்பேன், கர்த்தரை சாட்சியாய் நிறுத்துவார். ஹalleluya 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 ஹalleluya. அவர் பேசினதை இன்னைக்கு எரேஸ் பண்ண நினைக்கிறார் சத்துரு. அதற்காக பல வார்த்தைகளை இன்னைக்கு உங்க முன்னாடி எழுப்பி அவர் பேசினது உங்க நினைவுல இருந்து அழித்து போட சத்துரு நினைக்கிறார். சபையை அழிச்சிடாத. அவர் விதைத்தது ஒரு நாள் வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பார். ஹalleluya ஹalleluya. அவர் வார்த்தையை நினைத்த நாட்கள் இருந்த விசுவாசம் இன்னைக்கு யாரெல்லாமோ பேசுறத கேட்டு அந்த வார்த்தையை மறந்து இனி என் வாழ்க்கையில் இது நடக்குமா என்கிற கேள்வியோடு இருக்கிற உள்ளமே கர்த்தர் திரும்ப அவர் பேசுறதை நினைவுபடுத்துகிறார். அவர் உன்னோடு பேசினதை நினைவுபடுத்துகிறார். அவர் யாருக்காக பேசின வார்த்தை அல்லது உனக்காக உன்னோடு பேசின வார்த்தை அது. ரிபானா ஹந்தல ரிபா ஷகதல ரபா லேகே ரிமா ஹந்தல ரிகா ஷகதல ர. ஓ ரிபானா ஹந்தல ரெபோ. என்னை எழுப்புங்க ஆண்டவரே, என்னை எழும்ப பண்ணுங்க. இந்த ஒரு வார்த்தையை சொல்லியே நீங்க கேளுங்க. என்னை எழும்ப பண்ணுங்க அப்பா. என்னை எல்லாவற்றிலிருந்து எழும்ப பண்ணுங்க அப்பா. என்னை முடக்க பண்ணுகிறவர்களுக்கு எழும்ப பண்ணுங்க அப்பா. கேட்க பலப்படுத்துகிறா. சில உள்ளத்திற்காக இந்த ஜெபத்தை கர்த்தர் நடத்த ஏவி கொண்டிருக்கிறா. நீ எழும்பாமல் பல காரியங்கள் உன் லைஃப்ல நடக்க முடியாது. நீ எழும்பினாதா, நீ உன் படுக்கை சுருட்டினாதா, சில இடத்துல இருந்து நீ எழும்பினாதா உன் கண்கள் அதிசயத்தை காணும். உன் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும். நீ ஏன் மற்றவர்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறா? கர்த்தர் பேசியிருக்கிற வார்த்தையை பிடித்து நில்லு. நீ ஏன் மற்ற ஜனத்தை பார்க்கிறா? உன்னோடு இருக்கிற கர்த்தரை பார். உன்னோடு பேசின அவருடைய வார்த்தையை கேள். லக்கரப ஷகதல ரிபன ஹந்தல ரிபோ லிக்கரபக ஷகதல ரிபல கத ரிபதபோ ஷந்தல ரபோ. மகிமையானவரே, வெட்டி சிறக்கப்படுகிறவரே, என்னை பலப்படுத்துகிறவரே, ஹalleluya. உண்மையா எத்தனை பேர் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறீங்க? ஹalleluya. பல காரியம் என்னை முடக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் என்னை எழுப்பி நிறுத்தணும். அப்படிப்பட்ட நிலையில் வந்திருக்கிற உள்ளங்கள் கர்த்தருடைய கிரியை நடப்பது இரண்டாவது. நான் சில காரியத்தில் முடங்கி இருக்கிறேன். ஆமாம், என் விசுவாசத்தில் முடங்கி இருக்கிறேன், என் ஜெபத்தில் முடங்கி இருக்கிறேன். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வைத்த நம்பிக்கையில நான் முடங்கி இருக்கிறேன். நடக்கும் சொல்லிட்டு இருந்த நான் இன்னைக்கு நடக்குமா என்கிற கேள்வியோடு நின்று கொண்டிருக்கிறேன். இப்படி சத்துரு என்னை முடக்கி போட்டிருக்கிறா. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை எழுப்பி நிறுத்தணும்னு விரும்புறவங்க ஆமா இருக்கிற இடங்கள்ல 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உள்ளங்கள் விசேஷமா 2 கரங்களை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை எழுப்பி நிறுத்துங்கப்பா. சோர்ந்து போறேன்ப்பா, தளர்ந்து போறேன்ப்பா, தள்ளாடுறேன்ப்பா, எனக்கு நிற்க பலன் இல்லை. என்னை பலப்படுத்துவீராக.
என்னை பலப்படுத்துவீராக. நீ கூப்பிடு சகோதரா, கூப்பிடு சகோதரி. கர்த்தர் பலப்படுத்துவா. எலியாவை பலப்படுத்தினவர் உன்னை பலப்படுத்துவார். எலியாவை பலப்படுத்தினவர் இது உன்னை பலப்படுத்துகிறார், உன்னை பலப்படுத்துகிறார். நீ கூப்பிட கூப்பிட ஒரு பரிசுத்த அபிஷேகம் உன் மேல வந்து இறங்கு. நீ கூப்பிட கூப்பிட உன்னை எழுப்பி நிறுத்துகிற ஒரு வல்லமை உன்மேல் வந்து இறங்கு. நீ கூப்பிட கூப்பிட ஒரு உன்னத வல்லமை உன்மேல் வந்து இறங்கு. உன் கால்களை பலப்படுத்துகிற வல்லமை, உன் ஆத்மாவை பலப்படுத்துகிற வல்லமை, உன் ஆவியை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை, உன்னை எழுப்பி நிறுத்துகிற ஒரு வல்லமை. நீ இழந்த அநேக அனுபவங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள் இதோ திரும்ப உன் வாழ்க்கையில வருகிறது, திரும்ப உன் வாழ்க்கையில வருகிறது. உன் ஜெப வாழ்க்கை திரும்ப, உன் விசுவாச வாழ்க்கை திரும்ப, தேவன் மேல் வைத்த நம்பிக்கை திரும்ப கர்த்தர் புதுப்பிக்கிறார். பெற்றுக்கொள், தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள். எழும்பு, உன் வல்லமை தரித்துக் கொண்டு எழும்பு. லக்கரபலபோ ஷபரபலபலபலபலபலப லிக்கரபலபோ ஷந்தலரபலபோ தரியா லிக்கரபலபலபலபோ ஷபரபலபலபலபலபலபோ தரபலபோ ஷந்தலர. பெற்றுக்கொள் தேவ அபிஷேகத்தோடு, தேவ அபிஷேகத்தோடு எழும்பு, தேவ அபிஷேகத்தோடு எழும்பு. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை மறுபடியும் 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 ஒரு விஷயம் கூட உன் மேல அக்கினி ஊற்றுகிறார். எழும்பு, உனக்குள்ள இருக்கிற ஆவி அனலை விட்டு எழுப்பப்படுகிறது. லக்கரபா ஷகதல ரெபலத ரியாதலரா லிக்கரபா ஷந்தரா லிக்கதரா. அவித்து போடப்பட்ட ஆவி திரும்ப உயிர்ப்பிக்கிறது. உனக்குள்ள அக்கினி, அக்கினி. நீ எழும்பு சீயோனே, நீ எழும்பு சீயோனே. அபிஷேகத்தோடு வல்லமையோடு எழும்பு. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். ரபல கத ரிபன ஹந்தல ரிபோ ஷதல ரியாதல ரபோ. வல்லமை 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 வல்லமை. உன்னை முடக்க பண்ணுகிறவைகளை ஆமென் 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 அதை மடக்கி போடு, அதை உதறி போடு. உன்னை சோர்வுக்குள் ஆக்குகிற எல்லா விஷ பூச்சிகளையும் இந்த தீக்கு முன்பாய் உதறி போடு. லக்கரக ஷகதரா லேப்ரமா ஷகதல ரிபன ஹந்தல ரே லிக்கரா ஷதல ரபா லேப்ரா ஷதரா. உன்னை முடக்க பண்ணுகிற, உன்னை கவ்விக்கு கொண்டிருக்கிற எல்லா விஷ பூச்சிகள் இப்பொழுது தீக்கு முன்பாய், இந்த அக்கினிக்கு முன்பாய் சாம்பல் ஆக்கப்படுவதாக, சாம்பல் ஆக்கப்படுவதாக, சாம்பல் ஆக்கப்படுவதாக. பவுலே திடன்கொள், பவுலே திடன்கொள். லக்கரபலபோ ஷபரபலபலபலபலபலப லிபரமன ஷதல ரிபோ லிக்கதரே. உன்னை குற்றம் சாட்டின நாவுகள் அபத்தமாக்குகிற ஆண்டவர் அதே நாவு சொல்ல போகிறது, உன் கூட கர்த்தர் இருக்கிறார், உன் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். ரபலபோ ஷகதல ரிபன ஹந்தல ரே லிக்கதரா ஷதல ரபல ஓ ரிபன ஷதரா. உன்னை குற்றம் சாட்டின நாவுகளை கர்த்தர் அதமாக்குகிறார், அதமாக்குகிறார். உன்னை பார்த்த பார்வையை கர்த்தர் வித்தியாசமாக்குகிறார். உன்னை வேண்டா வெறுப்பாய் பார்த்த கண்கள் உன்னை மகிமை பொருந்தினதாய் கர்த்தர் பார்க்க வைக்கிறார். லிக்கரபல ஹந்தல ரேபோ. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஓ ராகஷகதல ரிபன ஹந்தல ரே. பலிபீடங்கள், பலிபீடங்களை பற்றி பிடிக்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையின் பலிபீடத்தில் அக்கினி பற்றி பிடிக்கட்டும். மறுபடியும் ஜெப வாழ்க்கை, மறுபடியும் வேதத்தினோடு உள்ள வாழ்க்கை புதுப்பிக்கப்படட்டும். ஆவியிலே அனலாய் இருக்கிற வாழ்க்கை புதுப்பிக்கப்படட்டும். தேவன் மேல் விசுவாசத்தில் நிற்கிற வாழ்க்கை புதுப்பிக்கப்படட்டும். தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்கிற வாழ்க்கை புதுப்பிக்கப்படட்டும். லோரப ஷகதல ரிபன ஹந்தல ரியாதல ரே லிக்கரக ஷகதல ரியாதல. அக்கினியாய் இறங்கணமே, அக்னி நாவாய் பதியேனமே, கோடு காற்றாய் வீசேனமே, ஆத்ம நதியாய் ஓ தீப்போலே தீப்போலே இறங்கணமே, அக்னி நாவாய் பதியேனமே. ஊற்றுங்க ஆண்டவரே, எழுப்பி நிறுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் ஓ தீப்போலே தீப்போலே இறங்கன. முடக்க பண்ணுகிற பொல்லாத ஆவியை வெளியேறிய இயேசுவின் நாமத்திலே, வெளியேறிய இயேசுவின் நாமத்திலே. இதோ எல்லா விஷ பூச்சிகள், கவ்வி கொண்டிருக்கிற விஷ பூச்சிகள், வாழ்க்கையை கவ்வி கொண்டிருக்கிற எல்லா விஷ பூச்சிகள் உதறப்படுவதாக, உதறி போடப்படுவதாக, தீக்கு முன்பாக எரிந்து சாம்பலாவதாக. லக்கரபலபோ ஷபரபலபலபலபலபலபோ
ரபல சகத ரிபல ஹந்தல ரிபல பல பல பௌதரா நிகர பல கரபல சந்தலரா லேப்ரா கபத ரபல ஹரா. தேவ அபிஷேகம் எல்லா மனசர்ப்பத்தின் ஆவிகள் முறியடிக்கப்படுவதாக, எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகள் வெளியேறுவதாக இப்பொழுதே இப்பொழுதே இப்பொழுதே. லகரா கஷதலரபோ ஓரமன ஹந்தல ரிபலமோ சமரபல ஒரு கபக சகதல ரியோதலரா. ஓ அஸ்தியுடைய கால்வரையில் ஒரு സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു. അധികാരം പകരണമേ ഇനി ആത്മാവിൽ. ഓരാമ ഹന്ത ലഗദ റിബലവോ ശന്തലര ഓരാഹന്ത ലഗദല രാരമ ഉദരല റിയതലരവോ. മഹിമയാനവരേ അധികാരം പകരണമേ ഇനി ആത്മാവിൽ. ഓ തിപോലെ ഇറങ്ങണമേ അഗ്നിനാവായി പതിയണമേ കൊടുക്കാറ്റായി വിശേനമേ ആത്മനദിയായി. ഓ തിപോലെ ஊற்றுங்க. கூடாரங்கள் சுத்திகரிப்பு, கூடாரத்திலே சுத்திகரிப்பு, கூடாரங்களிலே சுத்திகரிப்பு, உறவுகளுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு. மறுபடி கட்டி எழுப்பப்படுகிற ஒரு சுத்திகரிப்பு, ஒரு சுத்திகரிப்பு, ஒரு சுத்திகரிப்பு. லக்கர பல பல பலவோ சபர பல பல பலவோ லிபர பல பல பலவோ சந்தலர பலவோ உதரா லிக்கதர பலவோ. ஓ திபோலே ஓ ராகஷதரா. ஆமென் ஆமென். வீட்டை காவி கொண்டிருக்கிற விஷப்பூச்சி உதறி போடு சகோதரா, உதறி போடு சகோதரி. லக்கரமா சகதல ரிமனா. ஆமென் ஆமென். உன் கூடாரத்தை அற்பமாய் பார்க்கிற கண்கள் ஆச்சரியமாய் பார்க்கும். உன் கூடாரத்தை அற்பமாய் பார்த்த கண்கள் ஆச்சரியமாய் பார்க்கும். ஹalleluya ஹalleluya. ஓரபல கதர திபோலே உதறி போடு. தப்புகிற எல்லா விஷ பூச்சிகளை நீ உதறு. அதற்குரிய வல்லமை உன்னிடத்தில் இருக்கிறது, அதற்குரிய அபிஷேகம் உன்னிடத்தில் இருக்கிறது, அதற்குரிய அதிகாரம் உன்னிடத்தில் இருக்கிறது. ஆமென் 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 ஆமென். சாபத்தீடானவர்கள் வெளியேறுவதாக, சாபக்கேடுகள் வெளியேறுவதாக, பாவ கட்டுகள் வெளியேறுவதாக. ஓ இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை கட்டளையிடுகிறோம், விடுதலை கட்டளையிடுகிறோம். அக்னி முன்பா எல்லா விஷ பூச்சிகளையும் உதறி போடுகிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயமிடுகிறோம் அப்பா. நல்ல கைகளை தட்டி கர்த்தர் அநேக காரியத்துல இன்னைக்கு ஒரு ஜெயத்தை எனக்கு மட்டுமல்ல என் கூடாரத்திலே கர்த்தர் தந்திருக்கிறார் என்று விசுவாசி. அப்படி ஒரு விஷயம் நம்முடைய குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி ஏவப்படுகிறேன். அநேக குடும்பத்துல விசேஷமா இன்னைக்கு பிரிவினை ஆவிகள் அதிகமா யாருக்கிட்ட பேசினாலும் இன்னைக்கு கண்ணீரோட வந்து நின்று சொல்லிட்டு இருக்கிறார். தேவையில்லாத நபர்கள் உள்ள என்றாக ஹalleluya. இன்னைக்கு குடும்பத்தை பிரிக்கிற நிலை, அப்படிப்பட்ட நிலையில இந்த கூடுகையில இந்த ஆராதனையில் இருக்கிற உள்ளங்கள் இருப்பீர்களானாலும் சரி, ஆன்லைன்ல கலந்திருக்கிற உள்ளங்களானாலும் சரி, ஆமா இந்த கவ்வி கொண்டிருக்கிற இந்த விஷ பூச்சிய இன்னைக்கு நீ தீயில உதறி போடு, நீங்க தீயில உதறி போடுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சகலவற்றை மாற்ற வல்லவர், சகலவற்றை மாற்றி அமைக்க வல்லவர். திரும்ப கட்டுவேன் என்று சொன்னவர், நீ மறுபடியும் கட்டப்படுவாய் என்று சொன்ன ஆண்டவர் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. கள்ள தொடர்புகள், தேவையில்லாத உறவுகள், ஆமென், இப்படிப்பட்ட நிலையில இந்த குடும்பத்தை பிரிக்க வருகிற எல்லா பொல்லாத வல்லமைகள், இது ஒரு ஸ்பிரிட்டுடைய வேலை. ஆமென். நாம இச்சையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்துல குடும்பத்தை விட்டு வெளியேறணும். உறவுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும். ஆமென். புருஷ மனைவி உறவுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும், ஒரு தேவ அன்பு உண்டாகணும்.
பிள்ளைகள் பெற்றோர் உறவுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவர் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டப்பா, ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டப்பா. விரும்புறவர்கள் உங்களுக்கு எப்படி இருந்து ஜெபிக்கணுமோ ஜெபிக்கலாம், ஆனா உண்மையா ஜெபிக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஜெபத்தை நடத்தும்படி அதிக ஏவுகிறதுனால நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு கவ்வி கொண்டிருக்கிற பூச்சிகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் உன் குடும்பத்தை அழிக்க கவ்வின பூச்சி இன்னைக்கு அழிகிறது இயேசுவின் நாமத்தினால். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கலங்கி இருக்கிற உள்ளமே கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அபிஷேகத்தோடு கூப்பிடு. நீ அதை உதறி போடு. உன்னை கொண்டு கர்த்தர் திருப்புவார், உன்னை கொண்டு கூடாரத்தை திரும்ப கட்டுவார், உன்னை கொண்டு குடும்பத்தை கர்த்தர் திரும்ப கட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை முடிந்தால் உயர்த்தி ஆமென். உங்க குடும்பத்திற்காக ஒரு விசை ஜெபிங்கள். முதலாவது ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும்ப்பா. அநேக குடும்பங்கள் சேர்ந்துதான் இருக்கிறாங்க, ஆனா அன்பு இல்லை. புருஷன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு இல்லை. ஹல்லேலூயா. ஏதோ புருஷன் ஆகிட்டு மனைவி ஆகிட்டு அதனால வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அனுபவம். பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஒரு அன்பு இல்லை. ஹல்லேலூயா. சத்துரு ஏதோ ஒரு விதத்தில் இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்தில் விளையாடிட்டு இருக்கிறா, இடிக்க பார்க்கிறா, இடிக்க பார்க்கிறா, சின்ன பின்னமாக்குறா. பிள்ளைங்க வாழ்க்கையை பார்த்தா பெற்றோருக்கு கண்ணீர். ஒரு சுத்திகரிப்பு, சுத்திகரிப்புக்காக ஜெபிங்க, சுத்திகரிப்புக்காக ஜெபிங்க. கர்த்தர் அந்த வார்த்தை தான் இருதயத்தில் எழும்ப பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு சுத்திகரிப்பு. ஆண்டவரே உம்முடைய ஒரு சுத்திகரிப்பு எங்க கூடாரத்தில் உண்டாகட்டும். கேட்க விரும்புகிற தேவ பிள்ளைகள், குடும்பத்தை நேசிக்கிற தேவ பிள்ளைகள், என் குடும்பம் கட்டி எழுப்பப்படணும் விரும்புகிறவர்கள் ஜெபிங்க, ஜெபிங்க. ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டப்பா, ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டப்பா. உம்மை தேடின நாங்க குடும்பமா தேடினோமே, இன்னைக்கு நாங்க தனித்தனியாலப்பா தேடிட்டு இருக்கிறோம். குடும்பமா ஆராதிச்சோமே, இன்னைக்கு அப்படி இல்லையா ஆண்டவரே? என் பிள்ளைகள் ஆராதிச்சாங்களே ஆண்டவரே, இன்னைக்கு இல்லையாப்பா. அப்படிப்பட்ட நிலையில கதறுகிற உள்ளமே கூப்பிடு, கூப்பிடு. ஒரு சுத்திகரிப்பு. கவ்வின விஷ பூச்சியை உதறி போடு. அந்த அதிகாரம் இப்போ உன் கையில இருக்குது, அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்குது. இன்னைக்கு நீ ஜெபிக்கிற இந்த ஜெபம் நான் விசுவாசித்து பலிபீடத்திலிருந்து பேசுகிறேன். இது சாட்சியாய் மாறும், இது சாட்சியாய் மாறும். Spirit of lust, இயேசுவின் நாமத்தில் இச்சையின் ஆவி குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக, வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால். யார் யார் அதில் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. தாவீது ஜெபித்தது போல கேட்கிறோம்ப்பா. நானும் என் குடும்பத்தார் என் வீட்டார் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்த, உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி. ஒரு 2 நிமிஷம் கூட இதற்காய் ஜெபிக்கலாமா? முடிதல் ஒரு விஷயம் கூட கையை ஓய்த்தி கதறலோடு கண்ணீரோடு ஜெபிங்க. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பெயரை சொல்லி ஜெபிங்க. மனைவிகளை உங்கள் புருஷர்களுக்காக ஜெபிங்க, புருஷர்கள் உங்கள் மனைவிகளுக்காக ஜெபிங்க. பெற்றோரை உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்காக ஜெபிங்க. விட்டுறாதீங்க ஆண்டவரே. நீர் தெரிந்தெடுத்த குடும்பம் அல்லவா, நீ தெரிந்தெடுத்த குடும்பம் அல்லவா. குடும்பமா உங்க சமூகத்தில் நிக்க வைங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படட்டோப்பா, புருஷர்கள் ரட்சிக்கப்படட்டோப்பா, மனைவிகள் ரட்சிக்கப்படட்டும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். தலைமுறை தலைமுறையா தேவனுடைய சந்ததி என்று தேசத்தில் அறியப்படட்டும். அப்பா, ஒரு காலத்துல குடும்பமா நாங்க ஆராதிச்சோமே ஆண்டவரே, இன்னைக்கு முடியலையாப்பா, முடியலையாப்பா. மன்னிச்சிருங்க ஆண்டவரே, சுத்திகரிங்க ஆண்டவரே.
என்ன குறைகள் இருக்கிறதோ மன்னிப்பீராக, திரும்ப கட்டுவீராக, திரும்ப கட்டுவீராக, என் குடும்பத்தை திரும்ப கட்டுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றோர் என்கிற உறவில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். தெய்வீக அன்பு கூடாரத்தில் ஊட்டப்படட்டும், தெய்வீக அன்பு ஊட்டப்படட்டும், தெய்வீக அன்பு ஊட்டப்படட்டும். குடும்ப உறவுகளுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு இந்த காலை நேரத்தில் இங்க ஜெபிக்கும் போதே ஒவ்வொரு கூடாரத்திலும் அக்கினி மதில்களா, அக்கினி மதிலா என் ஆண்டவர் எழுந்தருளுகிறார், எழுந்தருளுகிறார். ஓ ரபா கதல ரிபன ஹந்தல ரிக சகதல ரபா லேக ரபா கஷகதல ரிபா லேமன கஷகதர யதல ரபோ லிப்ரம ஹந்தல ரிக சகதல ரியதல ரபா லேக ரம ஹந்தல ரியதல ரபா. கவ்விக்கொண்டிருக்கிற எல்லா விஷ பூச்சிகளை ஹல்லேலூயா தீயிலே உதறி போடுகிறோம். அவன் ஒரு சேதம் அடையாதிருந்தான் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பங்களும் ஒரு சேதம் அடையாதபடி கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, நான் அதை வளர பண்ணி நல்ல திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னவன். யாக்கோபு வேர் பற்றி பூமியை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொன்ன ஏசாயா 27வது அதிகாரத்தின் வார்த்தைகளை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாய் சொல்லுகிறேன். அதிசயங்களை விளங்க பண்ணுங்க, அதிசயங்களை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே, அதிசயங்களை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர், யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொள்வீரே. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொள்வி. ஒரு விஷயம் கூட சொல்ல, யெகோவா சேனு, யெகோவா சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர், யெகோவா சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல், என்னை தள்ளாமல் சொல்லுங்க. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய ஒரு சுத்திகரிப்பை ஒவ்வொரு குடும்பங்களில் கர்த்தர் உண்டு பண்ண போகிறதற்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாரா? கர்த்தர் நல்லவர். தாழ்த்துகிறோம். தொடர்ந்துள்ள பகுதிகளை கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ளும்.